வணக்கம். உதடு வெள்ளையை பற்றி அடிக்கடி எல்லாரும் கேட்டுட்ருக்கீங்க. உதடு வெள்ளை அப்படின்றது ஒரு சில பேருக்கு வந்து பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்குது. இது வந்து விட்டிலிகோ அப்படின்ற மாதிரி ஒரு வகைப்படுத்தி இதை சொல்கிறாங்க. இது எப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்றது மேல் பூச்சி மருந்துகளால் பெரும்பாலும் கிடைக்கிறதில்ல. இருந்தாலும் நீங்கள் மேல் பூச்சி மருந்து பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக மேல் பூச்சி மருந்தை கேட்டுட்ருக்கீங்க. இருந்தாலும் அதையும் நான் சொல்கிறேன், நல்ல ரிசல்ட்டு தான் கொடுக்கும். அது மாதிரி ஒரு அனுபவ மருந்தை நான் சொல்கிறேன். உள் மருந்தையும் நான் ஒரு பாதுகாப்பான உள் மருந்தையும் நான் ஒன்று சொல்கிறேன். எல்லோரும் சொல்கிறாங்க, இது மாதிரி நம்மளே சுயமாக மருந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அது உண்மை தான். நம்மளே சுயமாக மருந்து செஞ்சு சாப்பிட்டுக்கிறதுல நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஏன்னா சரியான தாவரங்களை தேர்ந்தெடுத்து இணைச்சி சாப்பிட்ணும், அது ஒரு விஷயம். ரெண்டாவது, பத்தியங்கள்லாம் கரெக்டாக கடைப்பிடிக்கணும், அது ஒரு விஷயம். மூணாவது பார்த்திங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் தரமற்ற சரக்குகள்லாம் இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு அடல்ட்ரேட்டிவ் சரக்குகளை வச்சு தூள் பண்ணி பொடி பண்ணி பாக்கெட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி வேதம் தெரிஞ்சு, அதாவது கரெக்டாக சரக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எடுத்து தயாரித்து சாப்பிட்றதுன்னா இதை நீங்கள் சாப்பிட்லாம். இது வந்து சுயமாக செஞ்சுக்கிறதுல ஒன்றும் பயம் கிடையாது. ஏன்னா இது வந்து எங்கள் மருந்து ஒரு விஞ்ஞான ரீதியில் அமைக்கப்பட்ட ஒரு மருந்தாகவும் அனுபவத்தில் ரொம்ப சிறந்த மருந்தாகவும் இருக்கிறதுனால, பெரும்பாலும் மூலிகை சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால ரொம்ப பாதுகாப்பாக அதை நீங்கள் சாப்பிட்லாம். அதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. அதை விடுத்து உதடு வெள்ளைக்கு ஒரு அற்புதமான மேல் பூச்சி மருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். பூக்கடைகளில் நம்ம நாட்டு ரோஸு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நாட்டு ரோஸுன்னு சொல்லக்கூடிய இந்த குல்கந்தெல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த ரோஜா தான் இதுக்கு ஏற்றது. அந்த ரோஜா கொண்டாந்து இதழ்களில் மட்டும் நீங்கள் கொய்து எடுத்து நிழல் காய்ச்சலாக போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஈரமாக இருக்கும்போது டைரெக்டாக நீங்கள் வெயிலில் போட்டிங்கன்னா அதில் இருக்கிற எசென்ஷியல் ஆயிலெலாம் எவாபரேட் ஆகிடும். ஏன்னா ஒரு மென்மையான பொருள் அது. அதனால் நிழல் காய்ச்சலாக ஒரு துணியை, வெள்ளை துணியை விரித்து அதில் இதெல்லாம் நீங்கள் போட்டு நிழல் காய்ச்சலாக காய போட்டுருங்க. நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பொடி பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் அப்படி லேசாக வெயிலில் வச்சு அதோடைய மொறுமொறுப்பு தன்மை, அதாவது நல்லா ஒடியுதா அப்படின்னு பார்த்துட்டு நல்லா மிக்சியில் நைஸாக பொடி பண்ணி துணியில் வஸ்திராகரம் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் முக்கியம். அதாவது நீங்கள் குறப்பான தூளாக வச்சுக்கக்கூடாது. துணியில் நல்லா பட்டு போல் நல்லா நைஸாக துணியில் வஸ்திராகாயம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சலிச்சு வச்சுக்கணும். சல்லடையில் சலிக்கக்கூடாது, துணியில் தான் சலிக்கணும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடியே முச்சங்கன்னு ஒரு இலை இருக்குது. அதாவது முச்சங்கன்னு ஒரு செடி. இது ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப காமனான செடி. இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அது வந்து ஏற்கனவே இந்த முச்சங்கனை வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கணும். அந்த படத்தை நீங்கள் எங்களுடைய தொடரை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா முச்சங்கனை பார்க்கலாம். இருந்தாலும் படத்தை பதிவு பண்ணி வச்சுருக்குறோம், பாருங்கள். இது வந்து அசிமா டெட்ராகேந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அசிமா டெட்ராகேந்தாவில் வந்து 3 வெரைட்டி இருக்குது. நம்ம இந்தியாவில் இது ரொம்ப சர்ப்ளஸாக கிடைக்கக்கூடிய தாவரம் இந்த தாவரம் தான். இந்த முள்ளுள்ள இது இலையிலேயே பார்த்தீங்கன்னா இலை நுனியிலே முள் இருக்கும். அதனால் நீங்கள் கூடுமான வரைக்கும் இந்த செடியை கொண்டு வந்து நீங்கள் வந்து நகரத்துலேயும் இது நிறையா கிடைக்கும். கிராமம் சார்ந்தவங்க இங்கெல்லாம் நிறைய பேர் தொழில் செய்கிறாங்க. அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா கொண்டாந்து கொடுப்பாங்க. இலைகளை மட்டும் நல்லா சேகரித்து அதையும் நிழல் காய்ச்சலாக போட்டுருங்க. இதுவும் ஏன் நிழல் காய்ச்சலாக போடணும்னா, இதை நேரடியாக வெயிலில் வச்சோம்னா ரொம்ப சீக்கிரம் வந்து இது பச்சையாக இருக்கிறதுக்கு பதிலாக வெளுக்க ஆரம்பிச்சிடும். அதாவது இதில் இருக்கிற குளோரோபைல் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் எக்ஸ்போஸ் ஆகிடும். அதனால் அதிகமான வெயிலில் வைக்கக்கூடாது. நிழல் காய்ச்சலாக இதையும் போட்டுருங்க. அதே மாதிரி பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் வெயிலில் நீங்கள் காய போட்டுட்டு நைஸாக பொடி பண்ணி இதே மாதிரி துணியில் சலிச்சு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரோஜா வந்து 2 மடங்கு, இந்த முச்சங்கனுடைய இலை சூரணம், அதாவது பொடி நைஸான பொடி ஒரு அரை பாகம், இது ரெண்டையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. தேன் எடுத்துங்க. இது கூடுமான வரைக்கும் பகலில் ஓய்வாக இருக்கும்போது தடவிக்கலாம், இல்லை ராத்திரி கண்டிப்பாக இதை தடவிக்கணும். இது எப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 5 கிராம்னு வச்சுங்க. ஒரு அதிகபட்சம் ஒரு 5 கிராம் பொடியை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு தேவையான அளவுக்கு தேனை விட்டு நல்லா விரலாலேயே நல்லா குழப்புங்க. குழப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. அது நல்லா கொஞ்சம் ஒரு கெமிக்கல் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து வலித்து உதடு ஃபுல்லாக நீங்கள் தடவிக்க வேண்டியது தான். இது வந்து ஒன்றும் விஷத்தன்மை உள்ள ஒரு பொருள் கிடையாது.
ஏன்னா உதட்டில் தடவைனா இது எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளுக்குள்ளே போக தான் செய்யும். அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த போட்டோ ஆக்சிடென்ட் எஃபெக்ட் உள்ள சொல்யூஷன்லாம் கூட தடவிட்டு வெயிலெலாம் நிற்பாங்க. அந்த மாதிரி கெமிக்கல் கூட உள்ளுக்குள்ளே போனால் கூட ஒன்றும் பண்ணாது. அதை விட இது வந்து ரொம்ப மென்மையான ஒரு பொருள், மென்மையான ரசாயனம். அதனால் நீங்கள் பயம் இல்லாமல் மேலே தடவிக்கலாம். நீங்கள் உதடு ஃபுல்லாக நல்லா தடவிங்க. தடவிட்டு ஓரளவு காஞ்சி போனதுக்கப்புறம், ஏன்னா தேன் எதுக்குன்னா ஒரு பேஸ்டிங் ஏஜென்ட்டுக்காக மட்டும் கிடையாது. இதில் இருக்கிற ரசாயனத்தை அதை வெளியில் கொண்டு வந்து வேதியியல் மாற்றம் பண்ணுறதுக்காக தான் தேன் கலக்கிறோம். இது மாதிரி தேனில் நல்லா குழப்பி உதட்டில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு படுத்துருங்க. பகல்லனா உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும்போது ஒரு சாமர்த்தியமாக தடவிட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது தான். இது மாதிரி தொடர்ந்து மேலே தடவிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பிரயோகமே ரொம்ப ஒரு அற்புதமாக உங்களுக்கு உதட்டில் இருக்கக்கூடிய வெண்மையை குறைச்சி சுபாவமான நிறத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான வெளிப்பூச்சி மருந்து இது. உள் மருந்து உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நாட்டு மருந்து கடையில் இது கிடைக்கும். இருந்தாலும் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு தரம் இல்லாத சரக்கெல்லாம் இருக்குது. கூடுமான வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதை நாங்கள் ஏற்கனவே பல தொடர்களில் சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் அடிக்கடி நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவுரி வந்து பார்த்திங்கன்னா அவுரியிலே நிறையா டைப்பு. ஏன்னா கமர்ஷியலுக்காக சில அவுரிகள்லாம் வந்து அவுரி மாதிரி தோற்றம் உள்ள லினனி அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு டைப் ஆஃப் இண்டிகோவில் வந்து ஒரு வெரைட்டியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. வடநாடுகள்லேருந்து ஒரு கமர்ஷியலுக்காக ஒரு அவுரியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. எது எப்படி ஆகிடும் ஒரு நல்ல அவுரி, அதாவது இண்டிகோ பெரா டிங்டோரியா அப்படின்னு இதோட பொட்டானிக்கல் நேமு. அந்த சுத்தமான அவுரியை கொண்டாந்து நீங்கள் நிழலில் காய போட்டுட்டு இதே மாதிரி தான் இதுவும் நேரடியாக வெயிலில் காய போட்டோம்னா ரொம்ப சீக்கிரம் எக்ஸ்போஸ் ஆகிடும். அதனால் நிழல் காய்ச்சலாக போட்டுட்டு பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி நைஸாக சலிச்சு டப்பாவில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூவும் சேகரிச்சுங்க. அது நீங்கள் நேரடியாக வெயிலில் காய பண்ணலாம். ஏன்னா ஆவாரம்பூ வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. ஆனால் பார்த்தீங்கன்னா மூட்டை மூட்டையாக வச்சுருப்பாங்க. அது பார்வைக்கு பூ மாதிரி மஞ்சளாக தெரியும் ஒழிய ரொம்ப நாள்பட்ட சரக்காக இருக்கும். அதனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற ரசாயனம் வந்து அதெல்லாம் வந்து கெட்டே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ரெண்டாவது ஆவாரம்பூ பொடியெல்லாம் கிடைக்கிது. அது எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது அதை ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்திங்கன்னா லேபிளை மட்டும் மாற்றி புதுசாக வர மாதிரி புது வருடங்களுக்கு அதை வர மாதிரி லேபிளை மட்டும் மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி ஆவாரம்பூ பொடியெல்லாம் வாங்காதீங்க. ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் அப்படின்னும் போது நல்லா தரத்தோடு இணைச்சி சாப்பிடும்போது தான் ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்கள் ஏனோதானமாக ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலா சரியில்லையே அப்படின்னு நீங்கள் குற்றம் சொல்கிறது அது எங்களுடைய தவறாக இருக்காது. அதனால் நீங்கள் வந்து ஆவாரம்பூவை கூட நீங்கள் வைல்டு கலெக்ஷன் யாராவது கிராமங்களில் சொன்னீங்கன்னா சேகரித்து கொடுப்பாங்க. அதையும் இதே மாதிரி காய போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி துணியில் சலிச்சிக்கிங்க. ஏற்கனவே வச்சுருக்கிற அவுரி தூளும் ஆவாரம்பூ தூளும் ஒன்றா கலந்துக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் ஒரு நாளைக்கு 4 வேளை எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. ஒரு 6 மாதம் சாப்பிட்டு பாருங்களேன். ரொம்ப அற்புதமாக உதட்டில் இருக்கிற வெள்ளையெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அது மட்டும் உதட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, உடலெல்லாம் வெள்ளை புள்ளிங்களாக ஆரம்பிக்கிறதாக இருந்தால் கூட அதுவும் மறைஞ்சு போயிடும். இது அனுபவத்தில் உண்மை. இதுக்கு வந்து பெருசாக உணவுகளை மட்டும் தவிர்த்துட்டு புளிப்பான வஸ்துகள் இந்த எலுமிச்சம்பழம், தக்காளி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ந்து இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். மேலும் இந்த வெளிப்பூச்சி மருந்துக்கும் உள் மருந்துக்கும் உங்களுக்கு தயாரிக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் வழக்கம் போல் என்னை கேட்கலாம். அதை பற்றி உங்களுக்கு நான் தெளிவாகவே சொல்லுவேன். நன்றி, வணக்கம். மேலும் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.